விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் 5க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளுக்கு மருத்துவர் நரம்பில் ஊசி செலுத்தியதால் காய்ச்சல் மற்றும் வலிப்பு நோய் ஏற்பட்டு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளுக்கு இரவு முழுவதும் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். எனக்கும் சேட்டாவாதி அவளுக்கும் நண்பர்கள் கூட வடபழனி கோயிலில் அரசும். இதனிடையே திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனால் தான் குழந்தைகள் விழுப்புரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். தங்கச்சி குழந்தைக்கோசம் நாங்க வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் நான் இது பண்ணிட்டு பேசிட்டு போனேன். அவங்க அந்த டோஸ் போட்ட உடனே அந்த நரம்பூசி போட்டதுல இருந்து அவனுக்கு பார்த்தா அந்த 6 குழந்தைங்களுமே பிக்ஸ் வந்துருச்சு. இது பார்த்தா கூடுமான டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல. இப்ப இந்த பிக்ஸ் வந்த குழந்தைங்களுக்கு யார் இது? இப்ப இங்க வந்து டாக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்ல. அவங்க ட்ரீட்மெண்ட் இப்ப வந்து ஒரே டாக்டர் தான் வந்து இருக்காப்ல. இது ஒரு கவர்மெண்ட் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்க இது பண்ணணும்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இப்ப இந்த குழந்தைங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தான் பொறுப்பு சொல்லணும். 6 குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாம் பெற்றவங்க எல்லாம் அப்படி துடிக்கிறாங்க. இப்ப ஒழுங்கான டாக்டர் நரமுடிக்கெல்லாம் இருந்தனா இந்த இது மாதிரி ஆயிருக்காங்க சம்பவம். இப்ப இந்த 6 பசங்களும் இப்ப இது மாதிரி இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு இந்த டாக்டர் வந்து இப்ப யாரும் இது எடுக்கிறாங்க? எந்த டாக்டரும் வந்து இது பண்ணல. எந்த டாக்டரும் எடுக்கல. குழந்தைங்க எதுக்காக சிகிச்சைக்காக சேர்த்தீங்க? சளி ஜுரத்துக்கு வேண்டி 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி அவங்க அனுமதிக்கிறாங்க. சளி ஜுரத்துக்கு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் நரம்பூசி போட்டிருக்காங்க. பசங்க எல்லாம் நல்லா தான் இருந்தது. இப்ப இந்த கடைசி டோஸ் போட்டவொடனே எல்லா பசங்களும் பிக்ஸ் வந்து இதே இல்லாம ஒரு இது பிக்ஸ் வந்த மாதிரி பயங்கரமா இருக்குங்க. கை காலெல்லாம் துடிக்கத்தோட இருக்குது. இதனிடையே திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இதனால் தான் குழந்தைகள் விழுப்புரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர்.